ஸ்ரீ குருபியோ நமக. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று பாபங்களை போக்கும் தசமியான பாபஹர தசமி, கங்கா தசரா தினம். சாந்திரமானபடி ஜேஷ்ட மாசம் சுக்லபக்ஷ தசமி திதி ஹஸ்த நட்சத்திரம் இணைந்த நாள் பாபஹர தசமியாக கொண்டாடப்படுகிறது. இந்த தினத்தில் கங்கையை மனதால் நினைத்தாலே இந்த பிறவி மட்டுமல்லாமல் நமது முந்தைய பல பிறவிகளில் சேர்த்த பாபங்கள் நொடியில் நீங்குமாம். காரணம், இந்த தினத்திலேயே கங்கை உற்பத்தியானதாக ஐதீகம். இந்த தினத்திலேயே கங்கை அன்னை பூமிக்கு வந்து பகீரதனின் முன்னோர்கள் செய்த பாபங்களை நீக்கிய நாள் பாபஹர தசமி. இந்த நாளையே கங்கா தசமியாக வட இந்தியாவில் 10 நாட்கள் கங்கை பாயும் நதிக்கரைகளான காஷி, அலகாபாத், ஹரித்வார், ரிஷிகேஷ் போன்ற ஊர்களில் மிக விமர்சையாக கொண்டாடுகிறார்கள். ராவணனை வதம் செய்து ராமபிரானும் சீதாதேவி லட்சுமணனுடன் ராமேஸ்வரத்தில் கடற்கரை மணலில் லிங்கம் உருவாக்கி வழிபட்டு தன்னுடைய பிரம்மஹத்தி தோஷத்தையும் சகல பாபங்களையும் போக்கிக் கொண்ட நாளும் இந்த பாபஹர தசமி என்று சொல்கிறது புராணம். இந்த தினத்தில் கங்கை, காவேரி, காஷி, ராமேஸ்வரம் போன்ற புண்ணிய நதிகளில் நீராடுவது மிக விசேஷமாக சொல்லப்படுகிறது. நமது அனைத்து பாபங்களும் நீங்குவதாக ஐதீகம். அதனால் காசிக்கு போக முடியவில்லையே, ராமேஸ்வரம் போக முடியவில்லையே என்று கவலை வேண்டாம். நாம் வீட்டிலிருந்தே புனித நீராடலாம், பாபங்களை போக்கிக் கொள்ளலாம். இந்த தினத்தில் கங்கை, காவேரி போன்ற புண்ணிய நதிகளில் அல்லது குளம், கிணறு முதலியவற்றில் அல்லது புண்ணிய நதிகளை மனதால் தியானித்து நாம் வசிக்கும் கிரகத்திலேயே வீட்டிலேயே ஸ்நானம் செய்ய பலன் நிச்சயம். எனது 10 விதமான பாபங்களும் போக வேண்டும் என்று மனதால் நினைத்து பாவித்து கங்கேச்ச யமுனே செய்வ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலேஸ்மின் சந்நிதிம் குரு. ஓம் நம சிவாய நாராயண்யை தசதோஷகராயை கங்காயை ஸ்வாகா. கங்கா கங்கேதி யோப்ரூயாத் யோஜனானாம் சதைரபி முச்யதே சர்வ பாபேபியோ விஷ்ணு லோகம் ச கச்சதி. நமோ பகவத்யை தசபாபகராயை கங்காயை நாராயண்யை ரேவத்யை சிவாயை தக்ஷாயை அமிர்தாயை விஸ்வரூபிண்யை நந்தின்யை தே நமோ நமக என்று சொல்லி ஸ்நானம் செய்து அர்க்கியம் கொடுக்க நமது 10 விதமான பாபங்களும் விலகும் அப்படின்னு சொல்லப்படுறது. இந்த புண்ணிய தினத்தில் ஏழைகளுக்கு 10 விதமான பழங்கள், அரிசி 16 கைப்பிடிக்கு குறையாமல் தானமாக கொடுக்க வேண்டும் என்றும், மாலையில் சிவ விஷ்ணு கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றுவதால் உடலாலும் வாக்காலும் மனதாலும் செய்த 10 விதமான பாபங்கள் விலகும். இகப்பர சௌக்கியங்கள் பெற்று பரம ஸ்ரேயஸை அடையலாம் அப்படின்னு சொல்லப்படுறது. இந்த தினத்தில் அனைவரும் அவசியம் ஸ்காந்த புராணத்தில் உள்ள தசபாபகர கங்கா ஸ்துதி பாராயணம் செய்ய வேண்டும். அது என்ன 10 விதமான பாபங்கள்? அதத்தானாம் உபாதானம் ஹிம்சா சைவா விதானதக பரதாரோப சேவாச்ச காயிகம் த்ரிவிதம் ஸ்மிருதம். அதாவது ஷரீரத்தால் செய்வது 3, வாக்கினால் செய்வது 4, மனதால் இழைக்கப்படும் பாபங்கள் 3. ஆக மொத்தம் 10 விதமான பாபங்கள். ஷரீரத்தால் உடலால் செய்வது 3 பாபங்கள் என்ன? நமக்கு சம்பந்தமில்லாத பொருட்களை நாம் எடுத்துக்கொள்வது, அதாவது திருடுவது, பிறரை துன்பப்படுத்துவது, ஹிம்சை செய்வது, பிறர் மனைவி மீது ஆசைப்படுவது. இந்த 3ம் உடலால் செய்யும் மிகப்பெரிய 3 பாவங்களாக சொல்லப்படுகிறது. பாருஷ்யம் அன்றுதம் சைவ பைஷுன்யம் சைவ சர்வசக அசம்பத்த பிரலாபஷ வாங்மயம் ஸ்யா சதுர்விதம். வாக்கினால் செய்யும் பாபங்கள் 4, அதாவது கடும் சொல் பேசுதல், உண்மையில்லாமல் பேசுதல், பொய் பேசுதல், அவதூறு பேசுதல், அதாவது ஒருத்தர் இல்லாத போது அவர்களை பற்றி இல்லாததும் பொல்லாததும் பேசுதல், கோள் சொல்தல். அடுத்தது அறிவுக்கு பொருந்தாமல் ஏடாகூடமாக பேசுவது. இவையெல்லாம் வாக்கினால் செய்யும் பாவங்கள். பரத்ரவ்யேஷ்வ வித்யானம் மனசானிஷ்ட சிந்தனம் விததாபி நிவேஷ்ச மானசம் த்ரிவிதம் ஸ்மிருதம். மனதால் இழைக்கப்பட்ட பாபங்கள் 3. அது என்ன? மற்றவர்கள் பொருளை அடைய நினைப்பது, மனதில் கெட்ட எண்ணங்களை நினைப்பது, மனிதர்களிடம் பொய்யான ஆசை கொள்வது. இப்படி உடலாலும் வாக்காலும் மனதாலும் இழைத்த 10 விதமான பாபங்களும் நொடியில் நீங்கும். இந்த தினத்தில் கங்கையை மனதால் நினைப்பதாலும் கங்கையை நினைத்து ஸ்நானம் செய்வதாலும். இப்போ ஸ்காந்த புராணத்தில் உள்ள தசபாபகர கங்கா ஸ்துதி பார்க்கலாம். இந்த ஸ்தோத்திரத்தை கங்கா தசரா தொடங்கிய பிரதமையில் 1 முறையும் த்விதியில் 2 முறையும் இப்படி ஒவ்வொரு நாளும் அதிகரித்து தசமியில், அதாவது இந்த கங்கா தசமியில் 10 முறை சொல்வது நமது இப்போதைய பாபங்கள் மட்டுமில்லாமல் முந்தைய பல ஜென்ம பாபங்களை போக்கி புண்ணியம் தருவதாக சொல்லப்படுகிறது. அதனால் இயன்றவர்கள் இந்த கங்கா ஸ்துதியை இன்று 10 முறை பாராயணம் செய்யலாம். நாம ஸ்தோத்திரத்தை பார்க்கலாம். கங்கா தசஹரா ஸ்தோத்திரம். பிரம்மோவாச்ச
நமः சிவாயை கங்காயை சிவாயை நமோ நமக. நமஸ்தே ருத்ரரூபிண்யை சாங்கர்யை தே நமோ நமக. நமஸ்தே விஸ்வரூபிண்யை பிரம்மமூர்த்தியை நமோ நமக. சர்வதேவஸ்வரூபிண்யை நமோ பேஷஜமூர்த்தயே. சர்வஸ்ய சர்வவ்யாதீனாं விஷக்ஸ்ரேஷ்டே நமோஸ்துதே. ஸ்தாணுஜங்கமசம்பூத விஷகந்த்ர்யை நமோ நமக. भोगोपभोगदायिन्यै भोगवत्यै नमो नमः. मन्दाकिन्यै नमस्तेस्तु स्वर्गदायै नमो नमः. नमस्त्रैलोक्यभूषायै जगद्धात्र्यै नमो नमः. नमस्त्रिशुक्लसंस्थायै तेजोवत्यै नमो नमः. नन्दायै लिङ्गधारिण्यै नारायण्यै नमो नमः. नमस्ते विश्वमुख्यायै रेवत्यै ते नमो नमः. बृहत्यै ते नमस्तेस्तु लोकदात्र्यै नमो नमः. नमस्ते विश्वमित्रायै नन्दिन्यै ते नमो नमः. पृथ्व्यै शिवामृतायै च सुवृषायै नमो नमः. शान्तायै च वरिष्ठायै वरदायै नमो नमः. उस्रायै सुखदोग्ध्यै च सञ्जीवन्यै नमो नमः. ब्रह्मिष्ठायै ब्रह्मदायै दुरितज्ञै नमो नमः. प्रणतार्तिप्रभञ्जिन्यै जगन्मात्रे नमोऽस्तुते. सर्वापत्प्रतिपक्षायै मङ्गलायै नमो नमः. शरणागतदीनार्तपरित्राणपरायणे सर्वस्यार्तिहरे देवी नारायणि नमोऽस्तुते. निर्लेपायै दुर्गहन्त्र्यै दक्षायै ते नमो नमः. परात्परतरे तुभ्यं नमस्ते मोक्षदे सदा. गंगे ममाग्रतो भूय गंगे मे देवि पृष्ठतः. गंगे मे पार्श्वयोरेहि त्वयि गंगेस्तु मे स्थितिः. आदौ त्वमन्ते मध्ये च सर्वं त्वं गां गते शुभे. त्वमेव मूलप्रकृतिस्त्वं हि नारायणः परः. गंगे त्वं परमात्मा च शिवस्तुभ्यं नमः शिवे. यैदं पठति स्तोत्रं भक्त्या नित्यं नरोऽपि यः शृणुयात् श्रद्धया युक्तः कायवाक्चित्तसम्भवैः दशधा संस्थितै दोषैः सर्वैरेव प्रमुच्यते. सर्वान् कामानवाप्नोति प्रेत्य ब्रह्मणि लीयते. ज्येष्ठे मासि सिते पक्षे दशमी हस्तसंयुता. तस्यां दशम्यामेतच्च स्तोत्रं गङ्गाजले स्थितः. यः पठेत् दशकृत्वस्तु दरिद्रो वापि चाक्षमः. सोऽपि तत्फलमाप्नोति गङ्गां सम्पूज्य यत्नतः. अदत्तानामुपादानं हिंसा चैवाविधानतः. परदारोपसेवा च कायिकं त्रिविधं स्मृतं. पारुष्यमनृतं चैव पैशुन्यं चापि सर्वशः. असम्बद्धप्रलापश्च वाङ्मयं स्यात् चतुर्विधम्. परद्रव्येष्वभिध्यानं मनसानिष्टचिन्तनं वितताभिनिवेशश्च मानसं त्रिविधं स्मृतम्. एतानि दश पापानि हरत्वं मम जानवी. दशपापहरायस्मात् तस्मात् दशहरा स्मृता. त्रयस्त्रिंशच्शतं पूर्वान् पितॄणत पितामहान् उद्धरत्येव संसारान् मन्त्रेणानेन पूजिता. नमो भगवत्यै दशपापहरायै गङ्गायै नारायण्यै रेवत्यै शिवायै दक्षायै अमृतायै विश्वरूपिण्यै नन्दिन्यै ते नमो नमः. सितमकरनिषण्णां शुभ्रवर्णां त्रिनेत्रां करधृतकलशोद्यत्सोत्पलामत्यभीष्टां विधिहरिहररूपां सेन्दुकोटिरजुष्टां कलितसितदुकूलां जाह्नवीं तां नमामि. आदावादिपितामहस्य निगमव्यापारपात्रे जलं पश्चात्पन्नगशायिनो भगवतः पादोदकं पावनम्. भूयः शम्भुजटा विभूषणमणिर्जह्नोर्महर्षेरियं देवी कल्मषनाशिनी भगवती भागीरथी दृश्यते. गङ्गा गङ्गेति यो ब्रूयात् योजनानां शतैरपि मुच्यते सर्वपापेभ्यो विष्णुलोकं स गच्छति. इति स्कन्दे महापुराणे काशीकाण्डे श्रीगङ्गादशहरा स्तुतिः सम्पूर्णा. श्रीगुरुभ्यो नमः. हरिः ओम्.
என்றவர்கள் இந்த ஸ்தோத்திரத்தை இன்று 10 முறை பாராயணம் செய்யலாம். இதனால் முந்தைய 10 பிறவிகளில் செய்த பாவங்களையும் அழித்து இப்பிறவியில் ஏற்படும் இன்னல்களையும் இடர்களையும் எதிர்நோக்க துணிச்சலான மன ஆற்றலையும் தரவல்லது. அனைவரும் பாராயணம் செய்து பலன் பெறுவோம். நல்லதே நடக்கும். நமஸ்காரம்.